அடேங்கப்பா! ஈசாலா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கேகேஆர் வாசிஸ் ஆர்சிபி இது வந்து ராய்ப்பூரில் நடந்தது. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண கேகேஆர் பேட்டர்ஸு ஸ்டார்டிங்கிலே ரகுவன்சி செமையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். பட் அனதர் ரெண்டில் ஃபின் நேலாண்டு அண்டு அஜிங்கே ரகைனை 2 பேரும் அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்பிட்டார். பட் 1 டவுன் பொசிஷனில் இறங்கின அங்கிரிஸ் ரகுவன்சி பவர் பிளேயும் சரி மிடில் ஆர்டர்ஸும் சரி கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்து ஆடி இருக்கிறாப்புல. பட் அவரோட ரிங்கு சிங் 29 பாலுக்கு 49 ரன் அடித்து நாட் அவுட்டில் போயிருக்காரு. வேறு லெவலில் தரமான சம்பவங்கள். ஸோ கேமரன் கிரீன் 24 பாலுக்கு 32 அடித்து அவரும் வேறு லெவலில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலிமா என்னென்னா அங்கிரிஸ் ரகுவன்சி ஒரு லாங் இன்னிங்ஸ், அதாவது டீமு டாப் ஆர்டரில் ஒரு 3 பேட்ஸ்மென்ஸ் அவுட் ஆகிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போய் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடி 20 பாலுக்கு செமையாக ஆடணும், 20 ஓவரு அப்படிங்கிற மாதிரி செமையாக ஆடி இருக்கிறாப்புல. ஸோ வேறு லெவலில் அவங்க ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ஒரு நெர்வஸில் தான் உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே வந்தார். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூடையும் மும்பை இந்தியன்ஸ் கூடையும் டக் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இன்றைக்கி எப்படியாவது அந்த சிங்கிள் ரன்ஸை நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிங்கிள் ரன்னை எடுத்துகிட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணார் பாருங்கள் ராய்ப்பூர் ஸ்டேடியத்தில். அதுதான் அவரோட வெற்றி மாதிரி அன்றைக்கி பண்ணார். இந்த மாதிரி சில்லியெல்லாம் பண்ணாதீங்க விராட், நீங்கள் வேறு லெவலில் பெரிய ஆள் நீங்கள். ஸோ ஆர்சிபி பொறுத்த மட்டும் 10 ஓவரில் 101 ரன் அடிச்சிட்டாங்க. ஆனால் டார்கெட் என்னமோ 192 தான். பட்டு ஆர்சிபி 10 ஓவர்லேயே 101 ரன்னுக்கு ஒரு விக்கெட் இழந்திருந்தாங்க. ஸோ அதில் ஜேக்கப் பெத்தல் மட்டும் அவுட் ஆகிட்டார். விராட் கோலியும் தேவ்தத் படிக்கலும் செமையாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். விராட் கோலி 32 பாலுக்கு 51 ரன் அடித்து இங்கே நான் வச்சதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி, அதாவது 50 இப்படி தான் அடித்த மாதிரி இருந்தது. பட் மறுபடியும் 28 பால்ஸ்க்கு இன்னொரு 50 அடித்து ஒரு செஞ்சுரி போட்டார் பாருங்க. என்ன மாதிரி ஒரு செஞ்சுரி, அந்த மாதிரி ஒரு செஞ்சுரி அடித்தாப்புல வேறு லெவலில் ஒரு தரமான சம்பவம். 60 பாலுக்கு 105 ரன் அடித்து தலைவன் நாட் அவுட்டில் போயிருக்கிறான். அதுதான் இங்கே வேற மாதிரி சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட உறுதுணையாக இருந்த தேவ்தத் படிக்கல் 27 பாலுக்கு 39 ரன் அடித்து ஒரு செவையான பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஆர்சிபிக்கு ரொம்ப உதவியாக இருந்தார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாப்புல. இவரும் அப்படித்தான். விராட் கோலி 2 டக் அவுட் ஆனால் என்ன ஒரு லாங் இன்னிங்ஸு ரன் சேஸ் மாஸ்டர்னு சும்மாவாக சொல்கிறாங்க. அது விராட் கோலிக்கு அந்த வகையில் எடுத்துக்காட்ட யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவக்காரனா அது விராட் கோலி. அதாவது சேசிங்னு வந்துட்டாலே விராட் தான் அப்படின்னு சொல்லியே ஆகணும். கிங் இஸ் அரைவ்டு இன் ராய்ப்பூர் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் பண்ணார். ஏன்னா 2 டக்கு ஆனவனையும் என்ன நம்மளாம் ஆர்சிபியை ஃபேன்ஸ் ஆனால் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிரடியான ட்ரீட்டு. ஸோ அதில் வந்து பாருங்கள் விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட்டு, அதாவது ஒரு லாங் இன்னிங்ஸு 20 ஓவர் வரைக்கும் கேமை கொண்டு போயிருக்காரு, ரன் சேஸ் பண்ணியிருக்காரு. அதில் ஸ்ட்ரைக் ரேட்டு 175 இருந்திருக்காப்புல தலைவன். ஒரு 4 வந்து 11 4 அடிச்சிருக்காரு, 6 வந்து 3 6 அடிச்சிருக்காரு. அதாவது டீமுக்காக ஒரு ரன் சேசிங்கன்னா ஓப்பனிங் இறங்கி லாங் இன்னிங்ஸில் போய் ஃபினிஷ் பண்ணோன்னா அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் விராட் கோலி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுறதுல விராட் கோலி தவிர வேறு யாருமே கிடையாது. ஒரு 2 டக்குக்கு அப்புறம் வந்து அவருக்குள்ளேயே ஒரு நெர்வஸ் இருக்கும். ஆனால் அதெல்லாம் உடச்சிட்டாப்புலேயும் தான் நேற்று சொன்னேன். ஆனால் ஒரு அருமையான இன்னிங்ஸு கல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூட செம்மையாக ப்ளே பண்ணார். அதுலேயும் குறிப்பாக தலைவன் நாட் அவுட்டில் போயிருக்கிறான். அதுதான் இங்கே பெரிய சம்பவம்னு நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா 60 பாலுக்கு 105 ரன் அடித்து நாட் அவுட் போகிறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, தலைவன் பண்ணியிருக்கான். ஸோ ஃபைனலி மேட்ச் ரிசல்ட்டை பொறுத்த மட்டும் கேகேஆர் வந்து 20 ஓவருக்கு 192 ரன்னு 4 விக்கெட்டு இழப்புக்கு அடிச்சிருந்தாங்க. ஸோ 193 ரன் எடுத்தா ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆர்சிபி 194 ரன்னு 19.1 ஓவர்லேயே அடிச்சிட்டாங்க, 4 விக்கெட்டு
இழந்து. ஸோ ஆர்சிபி வின் பை 6 விக்கெட்ஸ். இதுதான் மேட்ச் சம்மரியை பொறுத்த மட்டும். ஸோ இந்த வின் மூலிமா ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாகவே கோஸ் டு நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டாங்க. டாடா ஐபிஎல் 2026 பாயிண்ட்ஸ் பொறுத்த மட்டும் 12 மேட்ச்சு எல்லா மேட்சஸும் முடிஞ்ச எல்லா டீமும் ஆடினதில் ஆர்சிபி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. 12 மேட்ச் ஆடி 8 வின்னு, லாஸ் வந்து 4, 16 பாயிண்ட்ஸு ப்ளஸ் 1.05 ரன் ரேட்ஸ். இந்த இடத்துல ரன் ரேட்டு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆர்சிபிக்கு. ஸோ வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் கேகேஆர் 8th பொசிஷன் தான், அவங்க டோர்னமெண்ட்டை விட்டு அவே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னால் விராட் கோலி ஆர்சிபி என்ன வேணால் சொல்லலாம். அந்த மாதிரி தான் தரமான சம்பவம் பண்ணியிருக்கார். 2 டக் அவுட் ஆகிட்டு உள்ளே வந்து தலைவன் செஞ்சுரி. விராட் கோலி இன்றைக்கி செஞ்சுரி அடிப்பார்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.